அப்பா உடம்பு எப்படி இருக்குதுமா? என்னடா மருந்து வாங்க வர சொன்னதே உன்னை ஆளையே காணும். என்ன மோட்டி 5 ரூபா ஆபத்துன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க. பணரமா? என்ன டாக்டர்? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு. என்ன அது? நம்ம ரவி பையன், ஆமா, அவன் ஒரு டைப்பான ஆசாமி. அவன் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆமா டாக்டர், எனக்கு கூட. கரெக்ட். அவன் போக்கு எந்த பெண்களுக்குமே பிடிக்காது. அவனை கண்டிப்பா வர வேண்டாம்னு சொல்லிடு. கஷ்ட காலத்துல பணம் கொடுத்து உதவி செய்தான். அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டா அதை நான் கொடுத்துடுறேன். அவன் இங்க வர நான் கட் பண்றேன். இல்ல டாக்டர், அவனுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும். உங்ககிட்ட வேற வாங்கி. ஐயோ, எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கு. ஓ நாய்க்கு பயந்து ஆடு நரிபதையை தேடி. டார்லிங், வாட் ஓ நாய், வாட் நாய் டார்லிங். டார்லிங், மனம் மனம் டார்லிங். இந்த பக்கத்தில் வர மாட்டேன். யாரா கண்ணாக வருத்தப்படாது. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அது இருக்கட்டும். அப்பா இல்ல? வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? கூட. மனோரமா. அப்பா. அடே முத்து. அப்பா வணக்கம். எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்பா, அந்த டாக்டர் வந்து என்னம்மா சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினானா? அதை ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அதத்தான் அவனும் பேசினான். அதோட கொஞ்சம் உதவியும் வேணும்னு கேட்டான், கொடுத்து. ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரல அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா, அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து, நீ ஒவ்வொரு தடவை வர்றபோது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில் வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என்கிட்ட 50 ரூபா இருக்கு, இதை வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு செலவு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க. வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட? நீ அன்பா சொன்னதே கோடி ரூபாய் பெறும். வேண்டாம். வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நான் செலவு பண்ணணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க 2 பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் மறு பேச்ச பேசக்கூடாது. நான் வர்றேன். முத்து முத்து. பாத்தியம்மா, படுதோல்வி. சத்தியவான் சாவித்திரி லெவலில் யமன் குறுக்கே வந்த மாதிரி இந்த கருணாகரம் வந்துட்டான். ஷைலக்கனுடைய பக்த உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். குட் ஈவினிங் டாக்டர். இது என்ன முகத்தாடி? ஒண்ணுமில்ல. ஆமா, ரவி ரவி, பெரிய ஆபத்து. ஆபத்தா? மன்னன் கருணாகரன் உங்க ஃபாதர் இருக்க சொத்தலாத்தையும் பறிமுதல் செய்யறதுக்காக புதுசா நியூவா பிளான் பண்ணிட்டு இருக்கான், தெரியுமா? பிளானா? என்ன சார்? என்ன டாக்டர்? ஃபாதர் கிட்ட சொல்லாம கருணாகரனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழி பண்ணும். அப்பதான் உனக்கு நன்மைங்கிற. நன்மையா? எனக்கா? ரவி, ஃபாதர் கிட்ட கருணாகரனை பற்றி விரோதமா சொன்ன உங்க அம்மா கருணாகரன் சைட்ல இருக்கும்போது உன் பிளான் எல்லாம் போச்சுங்க. ஐயோ, நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. நீ உலகத்தை பற்றி ஒண்ணுமே புரியலையே. தப்பா சரி, ஷைலக் சொல்றான், டைரியில் நோட் பண்ணிக்க. பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உன் பங்கும் க்ளோஸ் ஆயிடுது. புரியுதா? மனோரமா நிச்சயமா கிடைக்க மாட்டான் உனக்கு. பாரதி,
உனக்கு மனோரமா வேணும் அவ்வளவுதான். ரெண்டு வேலையை செஞ்சா பிரெயின் ஓடாது. முதல்ல கருணாகர வேலையை முடி, நெக்ஸ்ட் மனோரமா மேரேஜ். உண்மைதான் டாக்டர். கருணாகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு யோசனை சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். நோ மச். அப்படியே ஆகட்டும். சரியோ. பட்டிக்காடு கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல வர்றியே, அடிபட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நாள்ல போய் நிக்கணும். ஏமா கண்ணு மண்ணு தெரியாம நீங்க காரை ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்க? இல்லங்க, ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன். அடடே, மனோரமா, லீலா, என்னடி இது எதிர்பாராத சந்திப்பு? தெரிஞ்சது போல இருக்கு. என்ன லீலா, சௌக்கியமா? சௌக்கியந்தா. பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. இப்போதான் பாத்துட்டியே. ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி? படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். அது சரி, நீ எங்க போற? வீட்டுக்கு தான் போறேன். வா, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு. வேண்டாம்மா, நான் நடந்தே போறேன். வாடி அம்மா, சும்மா பேசிக்கிட்டு போனா இகு பண்ணிக்கிறீங்க. உட்காரு. மாடி மேல போய் கம்பளை சீக்கிரமா சீக்கிரமா.
ஏது இந்த பணம்? சண்டாள பயல ஏண்டா திருட்டு அயோக்கிய ராஸ்கோல். அப்பா 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 எத்தனை நாள் அப்படி எடுத்துட்டு போறேன்? திருடனா நானா? அப்பா யாரடா கேக்குறேன்? ஏய் புள்ள தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்தியே, உன் புள்ள செய்த வேலையை பாத்தியா? பாத்தியா? என்னடா இது? என்னமோ போட்ட முடிக்கிறது நிக்கிற மாதிரி நிக்கிற. தம்பி, நீ இப்படி கெட்டு போவே நான் நினைக்கவே இல்லடா. அம்மா, நீ கூடவா என்ன திருடன்னு நினைக்கிற? பேஷ், சொந்த வீட்டிலே திருடுறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா கொலை செய்ய கூட தயங்க மாட்டான்ப்பா. ரவி, என்னடா அவங்கிட்ட போய் முறைக்கிறேன்? நான் கையும் கழுவ கண்டுபிடிச்சு கதையை அளக்கிறேன். ஐயா போய் அருவா எடுத்துப்பா. ஒரே வெட்டா விட்டு போட்டு கழுதை. அப்பா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஏன்னா பொறுமையை பத்தி என்கிட்ட பேசுறேன். நீ எனக்கு முன்ன பிறந்தா உனக்கு நான் முன்ன பிறந்தேன். அப்பா, நீங்க என்ன திருடன்னு சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தான் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா, உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி, ஓடி அந்த பக்கம். திருட்டு பயல பேத்து விட்டு தம். கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனுஷால் தானே? பாக்குறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி, இவருக்கு நாங்க 25 ரூபா பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா இழுக்கவே முடியல. நோயாளி. இந்த 2 குழந்தைகளை வச்சு குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? வட்டியும் முதல்ல சேர்த்து 30 ரூபா. ஓஹோ, நீ வட்டி ஆசாமியா? சரிதா, மூட்டை பூச்சி. நாக்க உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு வக்காலத்து வாங்க கண்காணியோ? ஏயா ஷவுட் பண்ற? இந்தா, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 1/2 சவரம் இருக்கு. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா, இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும். போயா. ஏ பைல்வான், கிளம்பு. போப்பாண்ணா, குறைக்காதரா. நேரா வட்டி கடையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆமா, ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க. இந்த மாதிரி பசங்க தான்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி, உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம், இந்த வார்த்தைக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதும்மா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷால் சகஜம் தானே. தம்பி, நீங்க யாரு? எந்த ஊரு? ஓ, அத சொல்லலையா? நான் ஒரு அநாத ராஜா. நான் போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து. அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்லை. இது ஒரு ரிக்ஷா இருக்கலாம்ப்பா. ஏழைங்க கிட்ட இருந்துதான் இவ்வளவு அருமையா வார்த்தையை கேட்க முடியும். அப்ப நான் ரிக்ஷா எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரேம்மா. எவ்வளவு செத்துறாங்க. அதான் தொடர்ந்து பத்திரமா தூங்கிட்டு இருக்காங்க. இதென்ன சத்திரமா? சந்தேகமா? என்னது? தூங்கிட்டுமே நல்லா. ரோசி, பெரிய நீ சொல்றா போச்சுங்கிறேன். இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்குள்ள ஏன் நட்டு காண்பதுங்கிறேன். போகட்டுமே. போகட்டுமா? என்ன சொல்ற நீ? சும்மாதான் நான் டாக்டர். போதுமே, உங்க டாக்டரும் பத்தமும் பதவி. ரோசி, பணத்தை கட்ட கட்டியா வாங்கும் போது இந்த சலிப்பு வரலையே. சும்மா இருடா, கத்தாதா. டாக்டர், டேவிட், நான் டாக்டர்.
நல்லதுங்க. வாடா கண்ணு வா. I'm really upset, my goodness. டாக்டர், நீங்க மருந்தே கொடுக்க வேண்டாம். உங்க மூளை ஒண்ணே போதும். பல தடவை நான் வந்து உன்னை பார்த்திருக்கேன். என்னோட பரிதாபமான நிலைமை உனக்கே தெரியும். இருந்தாலும் உன்னுடைய எளிய வாழ்க்கை நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோரமா. நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுமே நினைச்சுதான் இதோ பணம் கூட கொண்டு வந்து தயவு செய்து மறக்காம இதை வாங்கிக்க மனோரமா. இருங்க வர. நீ கலங்காரன் கொடுத்த பணமும் உன் நகையும் எடுத்துக்கோ. ஐயோ, ஒரு பாய அயோக்கிய பாய, ஒரு பாய திருட்டு பாய. ஆமா, எப்ப பார்த்தா என் குழந்தைகளை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வாடி, என் பேரிச்சம்பழ கொட்ட ராவு காலத்தையும் யமகட்டத்தையும் பெத்து போட்டுட்டு என் வாழ்க்கையை அம்மாவாசை இருட்டாக்கி தேடி பாவி. டாடி, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன் மாவனுக்கு ரவிக்கும் கல்யாணம். என்ன உணர்றீங்க? உணர்றேன். சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம் வை. நான் சொல்றது புரியலையா? போடி, உன் சின்ன மாவனுக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? பெரியவர் இருக்கிற போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்றதா? பண்ணு நாயனடி, பூகம்பம் வந்துருமா, புயல் அடிச்சு பொண்ணு அவளை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போயிடுமா? என்னமா போன திருட்டு பயலுக்காக இவள கலங்குறா? எப்படி இருக்கு கதை? கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது. உங்க இஷ்டப்படியே நடத்துங்க. நடத்த தாண்டி போறேன், நடத்தத்தான் போறேன். இது என்னடி கதையை பார்த்த? எவ்வளவோ பெரிய கதையெல்லாம் நடத்திட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த கதையை பத்தி சொல்ல வந்துட்டான். சொல்லிக்கிட்டே இல்ல போயிட்டா. நின்னு இருந்தா தெரியும். சோமு, எங்க போயிட்டு வர்ற? எங்கடா போயிட்டு வர்ற? ஏன்னா ஒன்னதாங்க. ஓ, நீங்களா? எவன் வேண்டாம், இங்க வாங்க. வாங்க, எங்க போயிட்டு வர? எங்க இல்லப்பா. எங்க இல்லையா? என்கிட்ட பொய்யா பேசுறேன். நீ குடிச்சையில இருந்து வரல, நான் பாக்குறேன். உங்ககிட்ட இருக்க அனாவசியமான பேச்சு. உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம். கல்யாணமா? இல்ல, உனக்கு லீலாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் தான்டா. இத உங்க அப்பவே வந்து தடுத்தாலும் சரி, நான் ஒரு கை பாக்குறேன்டா. லீலாவுக்கும் எனக்கும் கல்யாணம். ஐயோ, ஏகப்பட்ட டல், ஏகப்பட்ட டல். இப்பதான் சந்து பொந்தெல்லாம் டவுன் பஸ்ஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் டாக்ஸியும் சும்மா போடு போடுன்னு போட்டு தள்ளுறானே. நம்ம ஸ்பீடா போச்சுன்னா சும்மா அழகா ஒரு ஆசிரமம் போட்டு சம்போ மகாதேவான்னு இருக்கணும். சாமியார் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஐயோ, கோபுரான அந்த ஆசை இல்ல. இத போல அழகா ஒரு குடிசை போட்ட குடிசைவா ஆள் மக்களில் நானும் ஒருவனா இருப்பேன்னு சொல்றேன். உனக்கு எதுக்கு குடிசை? குழந்தையா குட்டியா? நல்லா இருக்கு. நீ சொல்றத பார்த்தா கடைசி வரைக்கும் நம்மள ஒண்டி கட்டையாவே இருக்க சொல்லிட்டு. அப்படி ஒண்ணும் இல்ல. சரி சரி. முத்து, கொஞ்சம் சாப்பிட்டு. ஐயா, எனக்கு பசி இல்ல.
எப்போ பார்த்தாலும் பசி இல்லன்னு சொல்ற. இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். ஏன் ஏதாவது விசேஷமா? நீ இங்க சாப்பிடுறல அதுதான் விசேஷம். ஓஹோ, லட்டு ஜிலேபி எல்லாம் இருக்கும் போல இருக்கு, வரட்டும் ஒரு வெட்டு வெட்டு. என்ன என்ன இது? கஞ்சி நான் வச்சது. நீ வச்சதா? ஆமா. அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகா நம்ம வீட்டுல தோட்டத்துல காய்ச்சது, நல்ல காரமா இருக்கும். சாப்பிடு. காரத்திலே நல்ல காரமா இருக்கும், ஆரம்பமே காரமா இருக்கு. என்ன நல்ல காரமா இருக்கா? நல்ல காரமா இல்ல இல்ல, ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும், கொஞ்சம் சாப்பிடு முத்து. போதுமா, ஏற்கனவே வயிறு பானை மாதிரி இருக்கு. கஞ்சி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. 2 உப்பு கல்லு கம்மியா போச்சு, அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒப்புடன் முகமலர்ந்து உபச்சரி துண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, நீங்க தினம் இந்த கஞ்சி தான் சாப்பிடுறீங்களா? ஆமா முத்து. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இது பணத்தை சேர்த்து வச்சு அதை ஜீரணிக்க முடியாதவன் சாப்பிட வேண்டிய பத்திய கஞ்சி. அதனால நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. என்ன பண்றது முத்து, கைக்கு தகுந்த முழந்தானே போட முடியும். ஆமா ஆமா, நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் பழக முடியும். இப்படித்தான் அப்பாவும் அடிக்கடி சொல்வார். உங்க அப்பாவே சொல்லுவாரு. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? இதுக்குள்ள என்ன அவசியம்? இல்ல, சினிமா தியேட்டர் விட்டுருவாங்க, அந்த பக்கமா போனா ஏதாவது கிராக்கி கிடைக்கும். இல்லாட்டி போனா ராத்திரிக்கு வயிறு புரட்சி பண்ணுங்க. அத்தா, ஏன் தான் பேசாம இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? ஓஹோ, கல்யாணம் முடிஞ்சு போச்சே. ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி முதக்கிறதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உனக்கு இன்னும் தூக்கம் வரல இல்லையா? தூக்கமா? அத்தா, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? லீலா, என்ன தொந்தரவு செய்யாத. எனக்கு பிரெயின் சரியா இல்ல. உங்க குழப்பத்துக்கு காரணம் நிறைய இருக்கு. என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? லீலா, என் நிம்மதியை கலைக்காதே. சரி, இந்த பாலையாவது சாப்பிட்டுட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாலை நீயே குடிச்சிட்டு படுத்து தூங்கு. அத்தா, ஏன் நிக்கிற? படுத்து தூப்போ.
நிலையான அன்பாலும் கண்டேன் உன்னை கண்ணாலே. கொள்ளை கொண்டாயே உள்ளம் தன்னை உன் சேத்திலே பள்ளி சென்றாயே அன்பை எல்லாம் கண்டித்திலே. கொள்ளை கொண்டாயே உள்ளம் தன்னை உன் சேத்திலே பள்ளி சென்றாயே அன்பை எல்லாம் கண்டித்திலே. வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானி வண்டாக உன்னை சுற்றி பண்பாடலானி மனம் வீசும் தேனே எனதாக மானே மனம் தேனே எனதாக மானே. நிலையான அன்பாய் வாழ்வோம் நீராமே கண்டேன் உன்னை கண்ணாலே. காதல் போதையே காணாத இன்பம் எல்லாம் நீ தந்தாயே கண்டேன்